வெல்கம் பேக் டு த சேனல். இது பார்ட் 2 க்ளே எப்படி மேக் பண்ணுறது தான். ஏற்கனவே க்ளே மேக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் தண்ணி இருக்கும், ஃபில்டர் ஆகி க்ளே வந்து கீழே டெபாசிட் ஆகிருக்கும். அந்த மேலே இருக்க தண்ணியை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எக்ஸஸாக இன்னொரு லேயர் ஆஃப் தண்ணி இருக்கும் மேலே, அதை வந்துட்டு ஒரு ஃபில்டர் மாதிரி நம்ம இன்னொரு டப்பாவில் வந்துட்டு கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ தட் அதுவும் வந்துட்டு டெபாசிட் ஆகும் கொஞ்சம் நேரம் கழித்து. ஸோ தட் இப்போ ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் தரையில் வச்சு ஒரு பாலித்தீன் பேக்கோ இல்லைனா இந்த மாதிரி நான் ஒரு ஃபைல் கவர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி பாலித்தீன் ஷீட்ஸை வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம அந்த க்ளே டெபாசிட் ஆகிருக்கும் இல்லையா, தண்ணியாக இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி விட்டுடணும் இந்த ஷீட் மேலே. ஓவர் நைட் வந்துட்டு நம்ம ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி விட்டுட்டா வந்துட்டு நான் காலையில் வந்துட்டு நம்ம அந்த தண்ணியெல்லாம் போய் ஒரு ஈரப்பதமாக இருக்கிற க்ளே அந்த இதுக்கு வந்துடும். இதுவே நம்ம அந்த க்ளே வந்துட்டு எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டா ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகும் தெரியுங்களா. அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் வேணான்னா இதை ஒரு 2 days இன்னும் காய வச்சுட்டு அது ட்ரை ஆகிடும். நல்லா ட்ரை ஆகிட்டு பாலமாக வெடிச்சிடும். அந்த ட்ரையான மட்டை வந்துட்டு நம்ம எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப வந்துட்டு நம்ம தண்ணி விட்டு கலக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மெத்தடில் தான் வந்துட்டு நான் க்ளே எப்போவுமே செய்வேன். உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் இந்த ப்ராசஸில் நீங்கள் கொஷின் பண்ணலாம், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதாவது ஈஸியான மெத்தட் தெரிஞ்சால் கூட அந்த லிங்க் வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய வீடியோஸ் பார்க்குறதுல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மோல்டு பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. நான் அந்த மோல்டெலாம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் தான் வந்துட்டு வாங்குகிறேன். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் அந்த மோல்டு பேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தனா கூட நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன். உங்களுக்கும் வேறு எதாவது டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் வீடியோஸ் இன்னும் அதிகம் போடலான்னு நான் ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு வேறு எதாவது ஆப்ஷனில் வேறு எதாவது மாதிரி வீடியோஸ் வேணும்னா கூட கீழே கேளுங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் அந்த ரிலேட்டட் டாப்பிக்கோட.